அதுதான் இப்போ அந்த சமூக நீதிக்கான நியாயம் தான் இப்போ நமக்கு தேவையாக இருக்குது. சமூக நீதின்றது மேல்மட்டத்திலேருந்து வரக்கூடாது, அடிமட்டத்திலேருந்து வரணும். எளிய மக்களுக்கான நியாயம் தான் சமூக நீதி. அப்போ இந்த சமூக நீதி அரசு எதுன்ற கேள்வியை இப்போ நான் எழுப்பணும்னு விரும்புகிறேன். என்னைய நான் எழுப்புறேன், என்ன மாதிரி இதோ பாடகர் வந்து நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா ரொம்ப அநீதி கண்ணுக்கு எதிரே தெரியுது. இதை எப்படி இந்த அரசு ஒத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மக்களாண்ட பேசுறதுக்கு ஒரு பத்திரிகையாளரை நீ யாருன்னு கேட்குறாரு அமைச்சர். இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது சமூக நீதி கேள்வியா? இது நீ யாருன்னு கேட்க, நான் ஒரு தனி மனிதனாக நான் கூட வந்து உங்களாட்ட கேட்பேன், இது எப்படி இப்போ நீங்கள் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு அதிகாரியாச்சு அப்படின்னு. ஆனால் புறந்தள்ளுறது போல பேசுறதெல்லாம் சமூக நீதி கிடையாது அப்படின்றத அவங்க சமூக நீதியோடு நடந்துக்கணும். இப்போவும் ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த அரசு நிச்சயமாக வந்து கருத்தில் எடுத்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இப்போவும் இருக்குது. இது வந்து இதை விட அறப்போராட்டம் என்ன இருக்குது? அறப்போராட்டம்னு சொல்கிறாங்களே, காந்தி நடத்தின அறப்போராட்டம்னா அதை விட அன்பை எவ்வளோ அமைதியாக உட்காந்து கேட்டுன்னு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணும், எங்களுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வேணும்னு கேட்கல அவங்க. நீங்கள் கொடுக்குற அந்த பேசிக் அதுவே நிரந்தரமற்ற வேலை தான், பெரிய இதெல்லாம் கிடையாது, சம்பளம் மட்டும்தான் அவங்களுக்கு. அதுக்கும் பின்தள்ளுறது எவ்வளோ விஷயம். இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அதிகாரியை நாளிலேருந்து நீ வந்து 50,000 ரூபா தான் உனக்கு சம்பளம்னா ஒத்துக்குவாங்களா? அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இவங்க மட்டும் எப்படி மறுபடியும் 15,000? இப்போ 15,000 ரூபா இன்னும் 10,000 ரூபா ஆகும். என்ன ஒன்றும் மோசமாக நடக்கும், வேணும்னா தூக்கி போட்டுருவோம். இங்கேயாவது ஒரு அரசு நமக்கு வேலை செய்கிறோம், அரசு நமக்கு சம்பளம் தருது, இந்த குறைந்தபட்ச பாண்டிங்காவது இருக்குது. அந்த பாண்டிங் கூட இன்னும் இல்லாமல் போய்டுன்ற துயரத்தில் தான் அவங்க இந்த 11 நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களோடு சேர்ந்து நிற்கிறதுக்கு நாங்கள் கலைஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே ஒன்றா அவங்களோட பின்னாடி நிற்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும்.